ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன டிஃபனுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி இட்லி கம்பு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இட்லி ஊற்றிக்கலாம். முள்ளங்கி சட்னி, அதுக்காக முள்ளங்கி நல்லா வதக்கிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, தேங்காய், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புதினா போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. இட்லியை ஊற்றி வச்சிடலாம். அதுக்குள்ளே இட்லி வெந்துருச்சு, சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு சூப்பராக வச்சு கொடுத்துடலாம். செம சாஃப்டாக வந்திருந்தது கம்பு இட்லி. மூக்கல்ல பிரியாணி தான் செய்ய போகிறோம். குக்கரில் தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் சேர்த்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, தயிர் எல்லாத்தையும் நல்லா ஒட்டுக்க இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வதக்கியாச்சு. தண்ணியை சேர்த்துட்டு பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு தொட்டுக்க முட்டை அவிச்சு கொடுத்துருந்தேன். ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. சூப்பராக வந்திருந்தது. என்ன டைம் இல்லைன்னா மண் சட்டியில் செஞ்சுருக்கலாம். சூப்பராக வந்திருந்தது. இப்போ சாப்பாடை கட்டிடலாம். மூக்கல்ல பிரியாணி, தொட்டுக்க முட்டை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.